சாட்டர்டே ரொட்டீன் vlog. பிரணவ் டியூஷன் முடிச்சுட்டு வந்துட்டு ஒரு ஹார்லிக்ஸ் பிஸ்கட் நினச்சி சாப்பிட்டுட்டு சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பால்கனியில் வச்ச அடுப்பு இன்னும் எடுக்கவே மனசு வரல. அதனால வெயிலில் நின்று சமைப்போன்ட்டு சாட்டர்டேக்கான லஞ்சுக்கு பருப்பு கீரையும் உருளைக்கிழங்கு ஃப்ரையும் பண்ணிட்டு சண்டேக்கான மீன் குழம்புக்கு எல்லாம் கரைச்சி எடுத்துட்டு போய் குழம்பு வச்சு ஃபிஷ் ஃப்ரைக்கு மசாலாவும் போட்டு வச்சாச்சு. காலையிலேயும் சாயந்தரமும் நல்ல குளிர், பகலில் இப்போ நல்ல வெயில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 5 நாளைக்கு இட்லி தோசைக்கு கவலை இல்லைங்கிற மாதிரி வீக்லி ரொட்டீன் மாவும் சைட் பை சைடு அரைச்சி வச்சாச்சு. ஒரு வேலையை முடிச்சுட்டு இன்னொரு வேலையை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா ரொம்பவே டைம் எடுக்கும். அதனால கிடைக்கிற கேப்ல சின்ன சின்ன வேலையை முடிச்சிடலாம். சனிக்கிழமை 4 மணி ஆச்சுன்னா பிரணவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து அழைப்பு மணி வந்துடும் கிரவுண்டு போய் விளையாடுறதுக்கு. ரகசியமா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, சீக்கிரம் வந்துடுறான்னு என்கிட்ட அவசரப்படுத்தி சாப்பிட்டு கிளம்பிடுவாரு. நல்லா விளையாடி முடிச்சுட்டு ஒரு 3 மணி நேரம் கழிச்சு தான் சார் வீட்டுக்கு வருவார். வந்ததும் சோலாபுரி ஹோட்டலில் போய் சாப்பிட்லாமான்னு தான் கேட்டான். வீட்லேயே போட்டு தரேன்டா அப்படின்னு. நீ என்ன கொஞ்சமாக ஊற்றி குட்டி பூரியாக தான் போடுவேன், எனக்கு சோலாபுரி பெருசாக ஹோட்டல் மாதிரி வேணும்னா ஒரு குருமா வச்சு சமாதானப்படுத்தி பூரி போட்டு டிஃபன் முடிச்சாச்சு.